சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். இந்த வருஷம் சனி பயிற்சி எப்படி இருக்கு சார்? தங்கத்தின் விலை அரசியலாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், பெண்கள் தான் நிறைய. செவ்வாயும் ராகுவும் சேரும் காலத்துல அகால மரணங்கள் நிச்சயமாக இருக்கும். அது சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம் அல்லது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும்? அதில் நிறைய 90s கிட்ஸுக்கு இருக்க பிரச்சனை எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்றது தான். பொதுவாகவே சார், இப்போ இந்த டிசம்பர் 20ஆம் தேதி வர இந்த சனி பயிற்சி பொது பலன் எப்படி சார் இருக்கு? பொது பலன் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா சனி சொந்த வீடான கும்பத்தில் வருகிறார். அதே போல் தங்கத்தின் விலை அபீரிதமாக ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் பெரிய பெரிய சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காரங்கள்லாம் அம்பானி அதானிக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஷேர்லாம் எந்த லெவலுக்கு வரும். புது கண்டுபிடிப்புகள் உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாய பொருள் விலை, இந்த பொருளெல்லாம் விலைவாசி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சட்டங்கள் தான் பெரிய தொந்தரவு ஏற்படும். இந்த பணம் ரூபா நோட்டாக வச்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். எல்லாமே டிஜிட்டல் ஆகிடும். சுற்றி டிஜிட்டலாகவே இருக்கும். யாருக்காவது டிப்ஸு கொடுக்கறதுக்கு கூட எல்லாமே அந்த டிப்ஸே கூட டிஜிட்டலில் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதே போல் மனிதன் சம்பாதிக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட 65% டேக்ஸே போயிடும். எல்லாத்துக்கும் வரி போயிடும். ரோட்டில் வண்டியில் நடந்தாலும் சரி, நீ நடந்து போகிறதுக்கு கூட டோல்கேட்டு போட்டாலும் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு நான் சொல்கிறது ஆச்சரியமாக தமாஷா இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு வரி எல்லா ரூபத்திலும் இருக்கும். ஜிஎஸ்டி இருக்கும், இன்கம் டேக்ஸ் இருக்கும், செல் டேக்ஸ் இருக்கும், வீட்டு வரி இருக்கும், மின்சார வரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு கண்மூடித்தனமாக இருக்கும். எந்த ஆட்சியாளரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இயற்கை பேரிடர்கள் காணப்படும். அதாவது தண்ணி வந்த இடத்துலெல்லாம் தண்ணி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் வந்த இடத்துலலாம் கடல் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டாக காணப்படும், ஒரு பக்கம் இதனால் மக்களுக்கு நிறைய விஷயம். குப்பை நோய்கள் வருமா, குப்பையிலேருந்து பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரம்லாம் பரவக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியிலேருந்து ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். வைரஸ் நுண்ணுயிர்களுடைய பரவம் நோய்கள் அதாவது எல்லா மருந்துகளும் கண்டுபிடிச்சாலும் புது புது நோய்கள் வருவதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் பக்கத்து நாடுகள், யுத்த பூமி நாடுகள், போராட்டங்கள், தீவிரவாதங்கள். ஏனென்றால் ராகு குரு வீட்டில் இருக்கிறனால நிம்மதியே இல்லாமல் இருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதே போல் பெரும் தலைவர்கள்லாம் நீங்கள் உடனே வயசானவங்களை போய் பார்க்காதீங்க. இளம் தலைவர்கள்லாம் தேகாரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கணும். கடுமையான சட்டத்திட்டங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா பெண்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி தான் இந்த கும்பத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி. பெண்கள் எல்லா டெவலப்மெண்ட்டாக ஆகிடுவாங்க. பெண்கள் லெவலில் வேறு லெவலில் இருக்கும். அரசியலாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு உலக லெவலில் இருப்பாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவில் பெண்களுடைய வளர்ச்சி அபிரிதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம். இந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடியதுக்கு முன்பாக பெண்களுக்குன்னு தனி சிறப்புகள், பெண்களுக்குன்னு தனி சட்டங்கள், பெண்களுக்குன்னு பலவிதமான பாதுகாப்புகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் காணப்படும். செவ்வாயும் ராகுவும் சேரும் காலத்துல அகால மரணங்கள் நிச்சயமாக இருக்கும். சில பிரபலங்கள், அது சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம இவங்க 2 பேர் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். உழைப்பவர்கள் கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதையெல்லாம் நம்ம சொல்லணும். புகழும் எடுத்தவர்கள் எத்தனையோ துறையில் இருக்காங்க. ஆகவே பேரும் புகழும் எடுத்தவர்கள் அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சரியானபடி எக்ஸசைஸ் பண்ணணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், இயற்கை அழிவுகள், இது எல்லாம், எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர், நெருப்பினால் பிரச்சனைகள், இது எல்லாம் இருக்கும். அதுவும் அந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். ஆகவே இந்த காலகட்டங்களில்
நீங்க சரியானபடி உங்களுடைய தேர்வுகளை சரியாபடி செஞ்சா இந்தியாவினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல உங்களது எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சனி பெயர்ச்சியினுடைய வெளிப்பாடு. இந்த டிசம்பர் 20ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கு. ஐ எம் அ ஹீரோ, ஐ எம் அ வில்லன் அப்படின்ற மாதிரி சனி வந்து கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி எப்படி இருக்கு சார்? 2 விஷயமா, எல்லா கிரகத்துக்கும் கொடுக்க தெரியும், எல்லா கிரகத்துக்கும் எடுக்க தெரியும். எல்லா கிரகமும் கோடீஸ்வரன் ஆக்கலாம், எல்லா கிரகமும் பிச்சைக்காரன் ஆக்கலாம். இது வந்து நம்ம வாங்கிட்டு வர வரோம். தாயார் வயிற்றில் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தினுடைய வேலை தாயார் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கோச்சாரம். லக்ன ஜாதகம் என்பது பிறக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய லக்னம் எந்த நேரத்தில் வருகிறதோ, எந்த இடத்தில் உதிக்கின்றதோ, மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய லக்னத்தை பார்த்து சொல்வது ஜனனகால ஜாதகம். கோச்சார ரீதியாக சொல்லக்கூடியது சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை வைத்து சந்திர லக்னம் ஜாதகம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ எப்பவுமே மனிதர்களுக்கு, நான் கலாட்டா டிவிகளுக்கு நேயர்களுக்கு முதலில் சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, கோச்சாரத்தில் எப்பேற்பட்ட ஜோசியர், ஜோதிட சிகாமணி, ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட சாம்பிராட்டு, என்ன டைட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் 30%லேருந்து 40% நடந்தாவே அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஜோதிடர்களாக தான் கோச்சாரத்தில் நடக்கும். கோச்சாரத்தில் 100% என்பதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. கோச்சாரத்தில் அந்த கிரகங்களுடைய நிற்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து தான் நம்ம பலன் சொல்கிறது. இப்போ சனி பயிற்சி என்பது ஏற்கனவே திருக்கணிதத்தில், அதாவது ஜனவரி மாதத்திலே வந்துவிட்ட சனி பயிற்சி, திருப்பி கோயில் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கத்தில் மார்ச் மாதத்திலே வந்து விட்டாலும், இப்பொழுது பாம்பு பஞ்சாங்கத்தில் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:26க்கு சனி பயிற்சின்னு ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால், எப்பயுமே ஒரு கிரகமானது, அது பெரிய கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது எல்லாம், இந்த ராகு கேது எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் என்பதை வைத்துக்கொள்வோம். இந்த சனி குருவெல்லாம் ஒரு பயிற்சி ஆகிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவர் வக்கரம் ஆகிட்டாவே அந்த பயிற்சியை முழு பயிற்சியாக கோயிலுடைய சாத்விகப்படி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் முக்கியம். அதனால தான் இவ்வளோ குழப்பம். ஏற்கனவே இப்போ ஒரு சனி பயிற்சி கொண்டாடினோம், திருப்பி ஒன்று சொன்னீங்க, இப்போ வந்து உங்களுக்குள்ளே இது இல்லையா? அப்படி கிடையாது. வக்கரம் என்பது எப்படின்னா, கும்பத்தில் வந்த சனி திருப்பி மகரத்துக்கே போய் அங்கேயே இருந்துட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆகிட்டு வரக்கூடிய நாள் தான் இந்த டிசம்பர் 20ஆம் தேதி 2023 வருஷம். எனவே இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி என்பது பாம்பு பஞ்சாங்கத்தின்படி அந்த சனி பயிற்சி கோயிலில் திருநள்ளாறில் கொண்டாடுவது இந்த கும்பத்தில் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி காலத்தில் டிசம்பர் 20ஆம் தேதி தான் அதனுடைய பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியானவர் கொடுப்பதிலும் வல்லவர், கெடுப்பதிலும் வல்லவராக இருந்தாலும் மற்ற கிரக பாவங்களெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். எனவே சனி மட்டும் கொடுப்பதில் வல்லவர், கெடுப்பதில் நல்லவர்ன்றதெல்லாம் இல்லை. எல்லா கிரகமும் சரியில்லைன்னா அது வேலையை அது காட்டத்தான் செய்யும். அதனால் குருவானவர் கூட சில பாதகத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா சனியை போல் 100 மடங்கு கொடுத்துருவார். அது வந்து நிறைய பேருடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எல்லா கிரகத்திற்கும் அவங்கவுங்க நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தில் நல்லது செய்வதும் கெட்டது செய்வதும் காணப்படும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பயிற்சி இருக்கே, என்ன சார் ஒரே வருஷத்தில் 2 சனி பயிற்சியா? இது என்ன ஒரே குழப்பமாக இருக்கே? ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம்ன்றீங்க, டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறார். அதே கும்பராசியிலே எத்தனை முறை சனி பயிற்சி பண்ணுவீங்க? இது என்ன கணக்கு அப்படின்னு ஜனங்க மத்தியில் நிறைய கேள்விகள். திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு எத்தனையோ முறை இருக்குது. ஆனால் நம்ம எதை கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு வந்து திருக்கணிதமும், கோவில்களில் வந்து நம்ம செய்யும்போது வாக்கிய பஞ்சாங்கமும் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். ஆகவே கோவில்களில் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் சாயந்தரம் 5:26க்கு சனிப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பெரியவங்க போட்ட வழியை நம்ம கண்டுபிடிக்கிறோமே, கடைபிடிக்கிறோமே ஒழிய அதில் போய் நம்ம சூதனமாக கேள்வி கேட்கறது, விஞ்ஞானபூர்வமாக பதில் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2வது, நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றது யார் அப்படின்னா சனீஸ்வரர் ஒருவரே. ஈஸ்வரன் அப்படின்னா
கொடுக்கவும் தெரியும், கெடுக்கவும் தெரியும். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள கிரகத்தினுடைய ஸ்திதியை வச்சு நம்ம பார்க்கணும். வெறும் சனியே கொடுப்பார், அவரை போல கொடுப்பார் இல்லை, அவளை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது, மற்ற கிரகங்கள் மாறும்போது இல்லாத பயம் சனி பயிற்சி அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்குது மனசுக்குள்ளே. சார் சனி பயிற்சி சார், நான் ஒன்றா திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டுமா சார், இது ஏன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஆயுள்காரகன் அவன். சனி ஒரு மனிதனுடைய ஆயுள்காரகன். நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம். சார் திருப்பதி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், சார் நான் போனதே இல்லை சார். ஆனால் நீங்கள் எவனாக இருந்தாலும் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் ஆயுள் பாவம் முடிகிறதுக்குள்ள திருநள்ளாறு போயே தீரணும், நலகுலத்தில் குடிச்சே தீரணும். அது விதி. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரண ஆயுளில் 120 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய காலங்களில் 60 வயது சனியின் தாக்கம் இருக்கும். ஏன்னா இந்த 60 வயதுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பாதி. அந்த பாதியில் வரவேண்டிய அனுபவங்கள் அத்தனையும் கொடுத்துருவான். மனைவியினால் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, பிறப்பால் பிரச்சனை, பூர்வ ஜென்ம கர்மம், உடல் ஆரோக்கியம், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதிர் வீடு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, இதை எல்லாத்தையும் கொடுத்து மீதி இருக்கிற 60 ஆண்டுகளில் பூரண ஆயுளாக இருந்தால் மீதி இருக்கிற பாவத்தில் உங்களுக்கு பிறவி வரமே கொடுத்துருவான். மீண்டும் பிறவி கிடையாது, மறுபிறவி இல்லாத வரத்தையே கொடுத்துருவான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மோட்சத்தை தரக்கூடியவன் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான், ஒருத்தருக்கு நாராயண பட்டம் சூரிய நாராயணர், இன்னொருத்தருக்கு சனீஸ்வர பட்டம். அதனால தான் நம்ம சனீஸ்வரனுடைய பெயர்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பலன்னு பார்க்குறோம். அதுலேயும் மெதுவாக போகக்கூடியவன் மந்தன் முடவன் அப்படின்போது இந்த 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நம்ம முடிவுகளை எடுக்கணுங்கிறது தான் சனிப்பெயர்ச்சியினுடைய தத்துவம். நன்றி சார். இப்போ சனிப்பெயர்ச்சியில் ஸ்பெசிஃபிக்கான ராசிகளுக்கு வந்து சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. இப்போ வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லைன்னா வாழ்க்கையில் பூவா கிடையாது. ஸோ இதில் கொஞ்சம் வேலையில் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதில் வந்து ரிஷபத்திற்கு மேஷத்திற்கெல்லாம் பவர்ஃபுல்லான அமைப்பு காணப்படும், தனுசுக்கு காணப்படும். ஆனால் இங்கே ஆச்சரியம் என்னன்னா, 7.5 சனியில் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கடகத்துக்கே நல்லது நடக்கும். கன்னியுடைய அமைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து 6ல் வரக்கூடிய சனி தொழிலெல்லாம் ரொம்ப பெருசாக சித்திரவதை பண்ணாது. அதே போல் மகரமாக இருக்கக்கூடிய சனிக்கு கூட என்னுடைய கால்குலேஷன் படி அற்புதமான அமைப்பாக தான் காணப்படும். ஏன்னா நீங்கள் வெறும் சனின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோசியத்தில் சொல்லக்கூடாது. இவங்களதில் மிதுனத்திற்கு கண்டிப்பாக வந்து அஷ்டம சனி விலகிறனால அவங்க தொழில் அமைப்பில் ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஸோ 12 ராசியில் வந்து கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டு தான் சனியால் கொடுக்க முடியுமே தவிர, இந்த வேலையிலெல்லாம் சும்மா கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 7.5 சனி, இப்போ 7.5 சனி இருக்கிறவங்க மகரம், கும்பம், மீனம். அடுத்தது வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்குதுன்னா விருச்சகம். அடுத்தது கண்ட சனி இருக்கிறதுனா சிம்மம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி இருக்குதுன்னா கடகம். இவங்கெல்லாம் வந்து சோம்பல்தனமாக இருந்தால் இருக்கிற வேலையை ஃபியூஸ் பிடிங்கி விட்டுருவார். இப்போ டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் என்பது நல்ல ஞாபகம் வச்சுங்கம்மா. சனிக்கு மெயின் எக்ஸசைஸ், அடுத்த தெய்வ பலம் என்பது விநாயகர். விநாயகர் ரொம்ப முக்கியம். அடுத்தது விநாயகரோட அப்புறமா வந்து அனுமன். இது வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஜோசியம் தெரியும். அதனால் அனுமன் சாலிசா, காரிய சித்தி மாலை, இந்த மந்திரங்களெல்லாம் டெய்லி கேட்க பெரிய பலமும் பெரிய சந்தோஷமும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக காரிய சித்தி மாலை காசிப முனிவர் ஏற்றுது, அது கேட்குறவங்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி இப்போது நிறைய 90s கிட்ஸுக்கு இருக்க பிரச்சனை வந்து எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்றது தான். இந்த 7.5 சனி இல்லை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கல்யாண பலன் எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது? பொதுவாகவே
இந்த சனீஸ்வரர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார், யோகத்தை யாருக்கு தருவார், அசுபத்தை யார் தருவார் அப்படின்னா ஜென்ரலாக அவ்வளோ பலன் சொல்கிறது அது ஒரு அவசர ப்ரிடிக்ஷன் தான் சொல்லணும். இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோச்சாரத்தில் இருக்கிற ஸ்திதியை வச்சு நாங்கள் உங்களுக்கு பலன் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், நீங்கள் என்ன நட்சத்திரம் பார்க்கணும், என்ன பாதம் பார்க்கணும், என்ன மகாதசன் பார்க்கணும், அது பலம் இல்லையான்னு பார்க்கணும், சனி பிறக்கும் பொழுது எங்கே இருந்தான்னு பார்க்கணும், சனி உங்களுக்கு கொடுப்பாரான்னு பார்க்கணும், இப்போ என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும், 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியான்னு பார்க்கணும். இவ்வளவு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் யோகக்காரன் இல்லையான்னு சொல்லணும். நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு இவன் யோகத்தை தருவான், அவன் அகோரத்தை தருவான் அப்படின்னா அது முறை இல்லை. நாங்கள் எனர்ஜி கொடுக்குறோம். நாங்கள் யாருக்கோ தப்பான ஒரு கைட்லைனோ அல்லது உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சிறதுக்கோ நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஜெயிப்பீங்க சார். ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, சனி ஒருவனே ஐஏஎஸ்க்கு எப்படி ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ப்ரமோஷன் கொடுத்து அந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு சீட்டிங் கொடுக்குறானோ, ஒரு 7.5 வருஷம் பொறுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க. பசினா என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். ஏமாத்துவார் என்ன தெரியுமா? தெரியும் சார். பணத்தோட அருமை தெரியுமா? தெரியும் சார். நோயோட கர்மம் தெரியுமா? தெரியும் சார். உங்களுக்கு மருந்து பற்றி தெரியுமா? தெரியும் சார். உறவுகளை பற்றி தெரியுமா? தெரியும் சார். ஆனால் இந்த 7.5 சனி அஷ்டம சனி வர்றதுக்கு முன்னாடி 100 ரூபாவுடைய வேல்யூ தெரியாது. இன்னைக்கு அந்த 7.5 சனி வந்த பிறகு 1 ரூபாவுடைய வேல்யூ தெரியும். அதுதான் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம். அப்போ நீங்கள் நல்ல முறையாக புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் பாவத்தில் பாதி நாட்கள் உங்களுக்கு அனுபவத்தில் கழியுது, மீதி நாட்கள் மோட்சத்துக்கு கூட்டி போகக்கூடிய மிகப்பெரிய யோகவான் யாரான்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் ஒருவரே. ஈஸ்வர பட்டம் பெற்றவன், ஈஸ்வரனுக்கு நிகரானவன், மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவன். ஆகவே தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்லும்போது நிதானமும் பொறுமையும் சொல்லணும். 90 கிட்ஸு 80s கிட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அந்தந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறார்கள், கர்ப்பத்தில் எப்படிப்பட்ட குழந்தைகள் விதைகளாக விழுதுன்னு நினைச்சுதான் அந்த விதைகள் எப்படி முளைக்குதுன்னு பண்ணும். எங்க காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது இல்லாத கிரகங்கள், குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு கேதுகளே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிறகுற குழந்தைங்க அத்தனையும் 2-7ல் எல்லா ராகு கேது, ஜென்மத்தில் ராகு கேது, இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குது. இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 90s கிட்ஸுன்னு கேட்குறீங்க. இருந்தாலும் புது மேடையில் நாங்கள் பேசுறதுக்கு அவையடக்கத்துக்காக சில காலங்களில் சில விஷயங்களை நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.